சரி, நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், நான் எழுதக்கூடிய என்னோடய சொந்தமான கவிதைகள், வரிகள், அப்புறம் அதுக்கூட அர்த்தங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எழுதியிருக்கிறதுமே ஒரு ரொம்ப சின்னது, ஒரு 3-4 லைன் அவ்வளோதான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்றத படிச்சிடுறேன், அதுக்கப்புறமா இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்னென்னா, கண்ணீர் கடலின் தரையின் ஆழம் காண விரும்பா கப்பல் நான், என் கடைசி சொட்டு நிம்மதி நாடி கரையை தேடும் நீர்க்குமிழ் நான் அப்படின்றது. சரியா? இப்போ கப்பலுன்றது பேசிக்காக என்ன, தண்ணியில் போகும், தண்ணி மேலே போகும், அது தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான், முழுகிடுச்சு, அந்த கப்பலோட அந்த செயல்பாட்டை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? அப்போது கண்ணீர் கடலின் தரையின் ஆழம் காண விரும்பா கப்பல் நான் அப்படின்றது, நான் ஒரு கப்பலாக எதில் பயணம் பண்ணி மைக்கில் கை வச்சணும். சரி, போக போக பழகிடும். என்னென்னா, இப்போ நான் ஒரு கப்பலாக இருக்கேன் அப்படின்னா, நான் என்ன தண்ணியில் பயணம் பண்ணிகிட்ருக்கேன்னா, கண்ணீர் ஆன ஒரு கடலில் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதாவது நான் மிதக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக கண்ணீர், அந்த உப்பு தண்ணி. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடலில் வந்து நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதோட ஆழம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேணாம், நான் அந்த கண்ணீருக்குள்ளே முழுகி போயிட வேணாம். என்னென்னா, கண்ணீர் கடலின் தரையின் ஆழம் காண விரும்பா கப்பல் நான் அப்படின்றது, இப்போ நான் ஒரு மாதிரி சேஃபாக இருக்கேன். நான் கப்பல், நான் அந்த கண்ணீர் கடலில் இருக்கேன், நான் சேஃபாக இருக்கேன், மேலே இருக்கேன். ஆனால் என்னை எல்லாமே என்னை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் எல்லாம் என்னை போட்டு தாக்கி, என் மனசை போட்டு குழப்பி அந்த கடலுக்குள்ளே என்னை மூழ்கடிச்சிடாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி முழுகி அந்த கடலோட ஆழம் முழுகுனா அப்படியே கீழே தரை என்னவோ அங்கே போய் செட்டில் ஆகிடும்ல, இந்த ரொம்ப அதிகமான கனம் இருக்கக்கூடிய பொருட்கள். அந்த மாதிரி நான் கீழே போய் செட்டில் ஆக விரும்பலை அப்படின்றத சொல்கிற மாதிரி, என் கடைசி சொட்டு நிம்மதி நாடி கரையை தேடும் நீர்க்குமிழ் நான் அப்படின்றது. நீர்க்குமிழ்னா என்ன தெரியுமா? பபிள்ஸ். சரியா? நம்ம இந்த பபிள்ஸ்லாம் ஊதுவோம்ல, எனக்கு சின்ன வயசுலேருந்து பபிள்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம். சரியா? எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி கடை இருந்தது. அந்த பெட்டி கடையில் எப்பயுமே இத்தினோண்டு ஒரு அந்த பபிள்ஸ் டப்பா இருக்கும். இத்தினோண்டுனா சத்தியமாக இத்தினோண்டு தான். அதுக்கு அந்த ஊதுற குச்சி கூட இத்தினோண்டு தான். சரியா? அது ஒரு மாதிரி இப்படி இருக்கும். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியுதில்ல? இப்படி ஒரு குச்சி, அப்புறம் இப்படி ஒரு ஹம்ப்பு மாதிரி அப்புறம் இங்கே ஒரு குச்சி, இங்கே தான் அந்த பபிள்ஸ் வர்ற இடம் இருக்கும். சரியா? அது வாயில் வச்சு ஊதுனாலே வாயெல்லாம் அந்த தண்ணி ஆகிடும். அது ஒரு மாதிரி இங்கெல்லாம் பேர்ன் ஆன மாதிரி தான் ஆகிடும். ஸ்டில் அந்த சோப்பு தண்ணினா, அந்த பபிள்ஸ் ஊதுறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த கடையோட தாத்தா எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கார். அந்த கடையோட தாத்தா பேரே சோப்புத்தூள் தாத்தா. நான் சின்ன வயசுலேருந்து கூப்பிட்றதே அப்படி தான், சோப்புத்தூள் தாத்தா, சோப்பு தண்ணி தாத்தா. இதுதான் அது. அப்படியே சொல்ல அந்த மெமரிஸ்க்கே போயிடுச்சு. அது சின்ன ஒயிட் கலர் டப்பா, மேலே ஒரு ரெட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் மூடி இத்தினோண்டு, அந்த மூடி கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு குச்சி அது இருக்கும். பிளாஸ்டிக் கவரில் வரும், 2 ரூபாவோ எவ்வளவோ. அது வாங்கி ஊதுறதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி, இப்போ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். மறந்து மைக்கு மேலே கை போயிடுது. இதை போக போக பழகி கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? நம்ம மைக்கு யூஸ் பண்ணி பழக்கமே இல்லை, இதுக்கப்புறம் பழகிப்போம். சரியா? இப்போ நீர்க்குமிழ் அப்படிங்கிறதுக்கு தான் நான் என்னோடய சொந்த கதை, சோக கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நீர்க்குமிழ்னால் பேசிக்காக பபிள்ஸ். சரியா? என் கடைசி சொட்டு நிம்மதி நாடி கரையை தேடும் நீர்க்குமிழ் நான் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பபிள்ஸ் என்ன பண்ணும், நீர்க்குமிழ் என்ன பண்ணும், நம்ம அதை ஊதி அதை நீர்க்குமிழ் ஆக்கிட்டோம் அப்படின்னா அது ஒன்று பறந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன்று காற்றுல கரைஞ்சிரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன டெலிகேட்டான பொருள் தொட்டாலே உடஞ்சி போயிடும் இல்லை? என் கடைசி சொட்டு நிம்மதி நாடி கரையை தேடும் நீர்க்குமிழ் நான் அப்படின்றது ஒரு மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருக்கேன். சரியா? இது அப்படியே கரெக்டாக ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். எங்கன்னா தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டு நம்மளோட விதியை நம்மளே முடிச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. என் கடைசி சொட்டு நிம்மதி நாடி கரையை தேடும் நீர்க்குமிழ் நான் அப்படின்றது அதுதான்.
போயிட்டுருக்க இடத்துல கரெக்டாக அப்படியே போயிட்டு இருந்துட்டு என் வழியை பார்த்துட்டு நான் போகணும். எதுலேயும் நான் போய் நானாக போய் சிக்கிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இது ஒன்று. இது வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் எழுதுனது. ரீசெண்டானா ரொம்ப ரீசெண்டாக இல்லை, கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 2025 அப்படி வச்சுக்கோங்க. 26லேருந்து என்ன எழுதிட்டுருக்கேன்றது எனக்கே தெரில, ஆனால் இஷ்டத்துக்கு எழுதிட்டுருக்கேன். சரி பார்க்கலாம், அதெல்லாமுமே சேர்த்து வைப்போம். உங்களுக்கு இந்த கவிதை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இன்னும் என்னென்னலாம் பண்ணணுமோ அதையும் சேர்த்து பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.